பார்த்தீங்கன்னா சூப்பரான பூரி பானிபூரிக்கு வரும் அந்த பூரி இதை எப்படி செய்யணும் பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோ போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மூணு வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோ போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. என்ன எடுத்துச்சுன்னு பாத்தீங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பானிபூரி செய்யலாம் ஒரு ஐடியாங்க. ஸோ பானிபூரி வந்து நீங்க நிறைய வெரைட்டியா பண்ணுவாங்க. ஸோ ரவா மீன்ஸ் சூச்சி சொல்லுவாங்க, ரவா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. ரவையில பண்ணுவாங்க, கோதுமை மாவுல பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து இன்னைக்கு எடுத்துக்கிறது கோதுமை மாவுல தான் பண்றேன். ஸோ வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தாராளமா கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதனால இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பையா கடையில எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரியான பூரியா இருக்கும். ஸோ ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். சரிங்க, அதனால நான் வந்து எடுத்துக்கேன். ஒரு கப்பு வந்து நான் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன், அரை கப் வந்து ரவை எடுத்துருக்கேங்க. சரியா, மாவு வந்து நம்ம எப்படி பேசுறதுன்னு உங்களுக்கு நான் அடுத்தடுத்து நான் சொல்லிட்டே வரேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம பண்ண போறோம். ஸோ வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். இதில் வந்து கோதுமை மாவு, இதில் வந்து எந்த உப்பு சேர்க்கக்கூடாது, அதை நான் சொல்லிடுறேன். இல்லை உப்பு வந்து சேர்க்க மாட்டோம், ஏன்னா உப்பு சேர்த்தோம்னா பூரி வந்து நல்லா உப்பி வராது. அதனால இப்போ அரை கப்பு மாவு ரவையும் என்ன செஞ்சுட்டு நான் கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட் இதை ரெண்டையும் ஒன்றா கலந்து விட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் மாவு வந்து நீங்கள் எப்படி பிசையணும் அப்படின்ட்டு சொன்னால், மாவு வந்து ரொம்ப இருகலாக பிசையணும். அப்படின்னா தான் நம்ம செய்கிற பூரி வந்து செட் ஆகி கரெக்டாக வரும். அதனால நான் நிறைய வெரைட்டி ஆஃப் பூரி செஞ்சு எனக்கு இதுதான் அதில் கொஞ்சம் நல்லாவே வந்தது. அதனால சரி ஆகிட்டு. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ கொண்டு வந்தேன்னா சொன்னீங்களும் அடிக்கடி வீட்டில் செஞ்சு வச்சுப்பீங்க இல்லையா? ஸோ குழந்தைங்களுக்கு இதை கொடுக்குறதுக்கு, ஏன்னா மைதா அவாய்ட் பண்ணுவீங்க. நம்ம எல்லாரும் பெரும்பாலும் வந்து மைதா வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்குறதுனால நான் வந்து இந்த மாதிரி செஞ்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்து கொஞ்சமாக தண்ணி விடுங்க. கப்பில் மெஷர் பண்ணால் கூட நீங்கள் வந்து கப்பில் மெஷர் பண்ணிக்கலாம். நான் வந்து கம்மியாக தான் நான் விடுறேன், ஏன்னா நிறைய தண்ணி விட்டுட்டோம்னா மாவு வந்து இருகலாக வராது. அதனால நான் ஒரு 3 கை அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் பாருங்க. இப்போ இதை வந்து நல்ல இருகலாக வந்து டைட்டாக வந்து நம்ம செய்யணும். பிசையணும். ரொம்ப லூஸாக பிசைஞ்சோம்னா சப்பாத்தி மாவு இருக்கும், அந்த மாதிரி ஆயிடும். நம்ம போட்டுக்கிறது வந்து கோதுமை மாவு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக தான் பிசையணும். நீங்கள் பயப்படாதீங்க, ஐயோ எப்படி வரும்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்காக நான் உங்களுக்கு வந்து ஸ்கிப் பண்ணாமல் காமிக்கிறேன்னா இந்த ஒரு காரணம் தான். இந்த ஸ்டெப் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால ஏன்னா அந்த ஸ்டெப்பை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பூரி பண்ணுற அந்த மெத்தட் வந்து எப்படிங்கிறது தெரியாது இல்லையா? அதனால நான் அதான் ஸ்கிப் பண்ணாமல் காட்டுறேன். இப்போ பாருங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இதெல்லாம் ஒன்றா கூட்டி நான் உங்களுக்கு பிசைஞ்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பிசைஞ்சிட்டேன். இப்போ மாவு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு துண்டா போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா மாவு வந்து நம்ம அந்த அளவுக்கு நான் டைட்டாக பிசைஞ்சிருக்கேன். அதனால ரொம்ப தனியாக விட்டோம்னா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்துடும். அதனால நம்ம வந்து இந்த பூரிக்கு வந்து இந்த மாதிரி தான் பிசைஞ்சாகணும், வேறு வழி இல்லைங்க. அதனால பாருங்க, கையில் கூட ஒட்டலை எதுவுமே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் தான் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு காமிச்சது. இப்போ பாருங்க, நல்லா இதை பிசைஞ்சிட்டு பாத்திரத்தில் கூட எதுவுமே இல்லை, அந்த அளவுக்கு நான் பிசைஞ்சிருக்கேன் பாருங்க. தண்ணியை விட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இதை வந்து என்ன செய்ய போறேன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து என்ன செய்ய போறேன்னா பிளாஸ்டிக் கவரை வச்சு நான் ரேப் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் அந்த ரோல் பேப்பர்ஸ் இருக்கும் இல்லையா, அது இருந்தது. அதனால நான் வந்து என்ன செய்யணும், இது கூட வச்சு நல்லா இதை வந்து ரேப் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் கீழே வந்து எல்லாமே ஃப்ளோர் எல்லாமே க்ளீன் பண்ணியிருக்கேன். அதனால நான் வந்து இதை வச்சுக்கிட்டு பாருங்க, நல்லா ரோல் பண்ணி ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து நான் வந்து டைமிங் வச்சு நான் வந்து வைக்க போறேன். அப்பதான் சூப்பரா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே காத்து போகாம அப்படியே இருக்கும்போது தான் மாவு வந்து செட் ஆகி வரும். அதனால நான் ஒரு 20 நிமிஷத்துக்கு வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆக்சுவலி நான் டைமிங் வச்சுக்கிறேன். நான் டைமிங் வச்சாதான் செட் ஆகும். அப்படின்னா நான் டைமிங் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வந்து பேசிட்டு உங்களுக்கு பிசைஞ்சு காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து நல்லா 20 நிமிஷத்துக்கு ஊறிச்சுங்க. 20 நிமிஷம் போதும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உடைய அப்படியே ரவை அப்படியே தெரியும். இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் கையில் தான் வச்சுருக்கேன் பாருங்க. இந்த ஊடையில் வந்து ரவை தெரியும். இது உங்களுக்கு இங்கே வந்து ரவை தெரியுது. ஸோ இப்போ நான் வந்து என்ன செய்ய போறேன்னா ஃப்ளோர் நல்லா நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறதுனால இதில் வந்து நான் என்ன செய்ய போறேன்னா முதல்ல நல்லா பிசைய ஆரம்பிக்கும். இதோட வேலை வந்து என்னன்னா நம்ம பிசைஞ்சாதான் இந்த ரவையோட பதத்தை வந்து நம்ம மாற்ற முடியும். அதனால தான் வந்து நான் என்ன செய்ய போறேன்னா உங்களால் இவ்வளோ பிசைய முடியும். அந்த மாவு வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு பிசையணும். 20 நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து டைம் செட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் பிசைஞ்சிக்கணும். ஸோ நிமிஷம் நான் டைம் வச்சுட்டு வரேன். பார்த்தீங்கன்னா நான் டைம் வச்சுட்டேன். இப்போ பாருங்க, இது வந்து எப்படி இருக்குன்னா இப்படி பிஞ்சிரும் இல்லையா, இந்த மாதிரி இருக்குல்ல, இப்படி வரக்கூடாது. இதுதான் பார்த்தோம். ஃபஸ்ட்டு நம்ம பிசைய ஆரம்பிக்கும். இவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் நல்ல ஸ்ட்ரென்த் கொடுத்து நீங்கள் பிசைய முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பிசையணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து மாவு வந்து இப்படி பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கு. இந்த மாவு வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் பிசைய போறேன். பிசைஞ்சிட்டு வந்து உங்களுக்கு நான் காட்டுற மாவோட பதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் நான் பிசைஞ்சிருக்கேன். அப்போ மாவு இப்படி பாருங்க, இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. இதுதான் இது பதம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவையா தெரிஞ்சிருக்கும். இப்போ ரவை அதிகமாக இருக்காது, கம்மியான இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆயிடும். அதனால இப்போ என்ன செய்ய போறேன்னா இதோட சேர்த்து வச்சு நான் அப்படியே வந்து செஞ்சுக்க போறேன், உருட்டிக்க போறேன். நீங்க எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம், உருண்டை பிடிச்சி கூட நீங்க பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணும்போது என்ன கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால நான் வந்து இந்த ஃபாலோ பண்ணிக்கிறேன். இல்லை என்னால் அப்படி உருட்டிக்க முடியும் அப்படின்னா நீங்க வந்து உருட்டிக்கோங்க. இது கொஞ்சம் இருகலாட்டுற மாதிரி இருக்கும், பயப்படாதீங்க. பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி பீஸ் மாதிரி இருக்கும், இதை கூட நீங்க எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னா நான் விரல் அளவு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இந்த சைஸ் ஒரு விரல் சைஸ் அதை உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கூட நீங்கள் உருட்டி கூட எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்கொள்ளி அந்த இருக்கா நான் வந்து நல்ல இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. ஊட்டிட்டு இந்த இருக்க நம்மளோட விரல் இருக்கும் இல்லையா, இந்த விரல் சைஸுக்கு இப்படி எடுத்து பிச்சு போடுங்க. பிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரே அளவு சீராகும். இல்லை நான் வந்து மொத்தமாக இந்த மாதிரி உருட்டி நான் வந்து செஞ்சுக்க போறேன்னா இதை எடுத்துக்க போறேன்,
இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட 130 உருண்டை வந்திருக்குங்க. 1.5 கப் மாவு. ஸோ ஒரு கப் வந்து நான் வந்து கோதுமை மாவு இருக்கும், 1/2 கப் வந்து ரவை இருக்கும். இதுக்கு வந்து நான் வந்து 130 உருண்டை வந்திருக்குங்க. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா லேசா மேலே வந்து செஞ்சிருக்கேன். லேசா என்ன தடவி இந்த மாதிரி பாதி இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எடுத்து பொரிக்க ஆரம்பிக்கணும். அதே போல இதுக்கு அத்தனை இதையுமே வந்து செய்ய போறேன். இப்படி ஊட்ட போறேன் ஃபர்ஸ்ட் இல்லை ரெண்டு அவ்வளோ இல்லை எனக்கு இதில் வந்து எனக்கு கொஞ்சம் இப்படிலாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நான் வந்து அப்படி என்கிட்ட வந்து இந்த மாதிரி சின்ன கிண்ணம் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் சின்ன மூல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன இருக்கும் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் ஊட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே அதில் தான் திரும்ப எடுத்து சொல்கிற திரும்ப நீங்கள் எந்த இதை போட்டிங்களோ அதுலேருந்து நான் எடுத்து நீங்கள் பிடிக்கணும். இப்போ நான் என்ன செய்யணும் எல்லாத்தையுமே நான் ஊட்டிட்டு உங்களுக்கு கொண்டு வந்து இதே போல நான் வந்து எல்லா தட்டிலையும் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி வச்சிருக்கேன். ஸோ இப்போ சைடு எடுத்து வச்சுக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுலாம் உங்களுக்கு தெரியும் கீழே நான் வந்து ஃப்ளோரில் வந்து அப்படியே நான் வந்து போட்டதுனால ஸோ அதை ஃபர்ஸ்ட் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லியாச்சுங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் போட்டல பண்ணல புரி நம்ம வந்து ஊட்டணும். அதை தான் நான் வந்து உள்ள போட்டுருக்கேன். இப்போ பாருங்க இது வந்து அப்படியே வெளியில் வரும். பாருங்க நான் உள்ள சென்டரில் தான் நான் போட்டேன். சென்டரில் போட்டு அதை ஆட்டோமேட்டிக்காகவே வந்து என்ன செஞ்சிருச்சு அப்படியே சைடாக வந்துச்சு. ஸோ அடுத்தது எடுத்து நான் வந்து போடுறேன். இதமான சூட வச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் எப்படி சொல்லுவோம் சின்ன பொரியாக தான் ஊட்டியிருக்கேன். நீங்கள் பெரிய பொரிய ஊற்றினா பெரிய பொரிய ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற 2 பொரியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாகவே இல்லை. ஆனால் அடுத்த பொரி வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நல்லா உப்பி வந்துச்சு. நான் சின்ன பொரியாக போட்டு வந்து ரொம்ப பெரிய பொரியாக தான் எனக்கு சாப்பிட முடியாதுனால தான் நான் சின்ன பொரியாக போட்டுருக்கேன். நீங்கள் பெரிய பொரியாக வேணா நீங்கள் வந்து பெரிய பொரியாக போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் உப்ப ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ வந்து நான் சென்டரில் போடுறேன் பாருங்க. லேசாக அமுத்தி விட்டா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பூரி வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேங்க. 130 பூரி வந்திருக்கு. எனக்கு சின்னதாக நான் போட்டனால நான் வந்து சின்னதாக போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு சின்னதாக வேணும்னா நான் சின்னதாக போட்டிருக்கேன். நீங்கள் பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதை 2 மாவும் சேர்த்து நீங்கள் வச்சு போட்டிங்கன்னா பெருசாக வந்துடும். அப்புறம் வாயில் வந்து நமக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், சாப்பிட முடியாது என்னால். ஸோ நான் என்னோட பர்சனுக்காக நான் வந்து சின்னதாக போட்டிருக்கேன். நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் பெருசாக எடுத்து நீங்கள் பெருசாக போட்டுக்கோங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே போல் நான் உங்களுக்கு இன்னும் சொல்ல நினச்சி ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி வராமல் இந்த மாதிரி சப்பையாக இருக்கும் இல்லையா, இதெல்லாம் என்ன செஞ்சுக்கலாம் நம்ம வந்து சைடில் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு அதை வச்சு நாங்கள் என்ன செய்வோங்கிற அப்படின்னு நான் சொல்கிறேன். ரொம்ப உப்பாம இருக்கும், பட் லைட்டாக உப்பாம இருக்கும் ஒரு சிலது. அந்த மாதிரி இருக்கிறத சைடு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க சூப்பராக நம்மளோட கிரன்ச்சியான பானிபூரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சூடாக கொஞ்சம் லைட்டாக இருக்குங்க பாருங்க. ஒரு சூப்பராக வந்துட்டு பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பாருங்க. சூப்பராக வந்துருங்க. இந்த மாதிரி பானிபூரி வந்து வீட்டில் நீங்கள் ஒரு டப்பால செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ உங்களுக்கு எப்போ தேவை பானிபூரி நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ நம்ம வந்து அந்த பூரி அந்த சாட் மசாலா சாஸ் எல்லாமே நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும், செம்ம எம்மியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் vlogல நான் இந்த பானிபூரி வந்து நான் எப்படி சாப்பிட சொல்றீங்க. இப்போ நான் செஞ்சது வந்து நைட்டுனால நான் நாளைக்கு காலையில் அதான் பானிபூரிக்கு நான் அதெல்லாம் ரெடி பண்ணுவேன். ஸோ அதனால இப்போ சூப்பரான பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. ஸோ உங்கள் ரெடி ஆயிடுச்சு. நான் அதை இப்போ உடச்சி சாப்பிட்டு பார்க்குறேன். ஆனால் ஆக்சுவலி உப்பு இருக்காது இதில். நான் அதையும் சொல்லிடுது உப்பு இல்லாமல் தான் இருக்கும். அப்படிங்கிறனால சூப்பரான கிரன்ச்சியான வெறும் பானி இல்லை வெறும் பூரி ரெடியாக இருக்குது. ஸோ நாளைக்கு நான் உங்களுக்கு பூரி எப்படி செய்யுங்க அந்த மசாலாஸ்லாம் எப்படி நான் செய்வேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.